நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப குரங்கு பொம்மையை குழந்தைங்க ஆசைப்பட்டு வாங்குறாங்கன்றதுக்காக அதை வச்சு அவங்க விளையாட தான் முடியும். அதுக்காக குரங்கு பொம்மையை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு அங்க அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ண முடியுமா என்ன? அது மாதிரி சிந்திக்கும் திறன் வளராத குழந்தைகளின் மூலமா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸால முதலமைச்சர் ஆகியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு என்னால மரியாதை கொடுக்கணும், முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் அதிரடியா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப பொதுவா நடிகர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயம் தர்மம் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா தைரியம் இருக்குமான்னு கேட்டா நிறைய பேருக்கு இருக்காது. இந்த அரசியல்வாதியா இருக்கிறவங்க இல்லைன்னா உயர் நடிகரா இருக்கிறவங்க அவங்க பகச்சிக்க மாட்டாங்க. நமக்கு ஏன் ரொம்ப இருக்கிற இடம் தெரியாம இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா விஷ்ணு விஷால் இவ்வளோ தைரியமா அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களை விஜயனே நான் கூப்பிடலாம். இதே வயசுல சின்னவங்களா இருந்தா விஜய் அண்ணான்னு சொல்லலாம், வயசுல பெரியவங்களா இருந்தா விஜய் தம்பின்னு சொல்லலாம். அதோட இல்லாம ஒரு குழந்தைகள் மூலமா தான் ஒரு முதலமைச்சர் ஆனாரு. சிந்திக்கும் திறன் இல்லாத குழந்தைகளை வச்சுதான் முதலமைச்சர் ஆனதுனால அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருடைய பதவிக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. முதல் காரணம் என்னன்னா, ஓட்டு கேட்க அவர் வரும்போது அதுக்கு முன்னாடி மாநாடு பொதுக்கூட்டம்லாம் நடத்தினாங்க இல்லையா? அப்போதைக்கு இருந்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு தானே சொன்னாங்க. சோ அப்ப அவர் மரியாதை கொடுத்தாரா? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் அப்ப சொன்னாரா? இல்ல. சோ இப்பவும் நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. இரண்டாவது, குழந்தைகள் மூலமாக வந்தவரை எனக்கு அவர் பதவிக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் விஜய் அப்படின்னு சொன்னதுல எந்த தப்பும் கிடையாதுன்ற மாதிரி பேசியிருக்காரு. இதற்கு இன்னொரு இதுவும் சொல்றாரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க பேசும்போதே விஜய் அப்படின்னு தான் அவங்க பேசியிருக்கிறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன், நானா சொல்லல. சோ சூப்பர் ஸ்டார் அவங்க வயசுல பெரியவங்க, சினி ஃபீல்ட்ல சீனியர். அவங்களுக்கு முன்னாடி நிறைய பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்காங்க. இளைய தளபதி விஜய்க்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டாரா அவங்க ஜொலிச்சிருக்கிறாங்க. சோ அவருடைய ஸ்டைல் நிறைய பார்த்து தான் இவர் காப்பி அடிச்சு இவர் படங்கள்ல வெற்றி படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு. சோ இப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் விஜய் விஜயனே சொல்லலாம், அவருடைய பதவியை குறிப்பிட்டு தான் பேசணும் அப்படின்ற இது கிடையாது. இரண்டாவது, அவர் என்ன பண்ணாரு பிரச்சாரத்தப்ப? ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் இப்படி தானே சொன்னாங்க. அவருடைய முதலமைச்சர் பதவியை அந்த இடத்துல அவங்க குறிப்பிடல. இத்தனைக்கும் அவர் வயசுல பெரியவங்க. இப்ப இருக்கக்கூடிய முதல்வர் விஜயை விட இதற்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவங்க வயசுல பெரியவங்க. அதனால அந்த ஒரு வயசுல பெரியவங்க கூட மட்டு மரியாதை பார்க்காம தானே விஜய் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷ்ணு விஷால் பயங்கரமா பேசியிருந்தாரு. இப்ப இவர் பேசிட்டா இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பின்விளைவுகள் நிறையவே இருக்கும். இந்த ரூட் மாஃபியா இதெல்லாம் வச்சு அவங்களை எச்சரிக்கை பண்ணுவாங்க. ரொம்பவே ஒரு ஆபாசமான கெட்ட வார்த்தைகள்லாம் சொல்லி அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டு கழுவி ஊத்துவாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆள் வச்சு மிரட்டுவாங்க. இல்ல அப்படின்னா பட வாய்ப்புகள் ஏதாவது இருந்தா அதுக்கு முட்டுக்கட்டை போடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க இந்த படம் நடிக்க கூடாது, அதாவது இந்த படம் வெளிவரக்கூடாது, இதுல அது இருக்கு, சென்சார் போர்டு அது இதுன்னு சொல்லி இப்படி ஸ்டாப் பண்ணலாம். ஆனா இது எதுக்குமே பயப்படாம நடிகர் விஷ்ணு விஷால் அவர்கள் ரொம்பவே தைரியமா அவங்க பேசியிருக்காங்க. இப்ப ஆக்டர்ஸ் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா அவங்க நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. சில பேர் இல்ல நம்ம எதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ், சித்தார்த் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது கண்டிப்பா அவங்க குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ட்வீட் வந்திருக்கும். கண்டிப்பா ஒரு ஏதாவது நடந்துச்சு, இப்ப ஜல்லிக்கட்டு நடந்தப்ப கூட அதற்கு ஆதரவாக ஜல்லிக்கட்டு நடக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக அவங்க ட்வீட் எல்லாம் போட்டாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க, சோசியல் சர்வீஸ் நிறையவே பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது இன்னும் பெரிய நடிகர்னு சொல்லக்கூடிய நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு தான் இருப்பாங்க. அது பயம்னு கிடையாது, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம், பொத்த நாப்புல இருந்துப்போம், இருக்கிற இடம் தெரியாம இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் நடிகருடைய நிலைப்பாடு நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இவர் இவ்வளவு தைரியமா பேசுறாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லாம் உன்னிச்சு கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதோட இல்லாம இவருடைய கட்டாபஸ்தி 2 பார்ட் 2 இந்த படம் வர இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு முட்டுக்கட்டை போட்டா என்ன பண்றது? ஸோ இதுக்கப்புறம் அவர்கிட்ட நிறைய படம் இருக்கு. ராட்சசன் படம் நம்ம பார்த்திருப்போம். அது பேய் படமே இல்லை, இருந்தாலும் எல்லாருமே ஒரு பயத்தோட ஒரு பதட்டத்தோட தியேட்டர்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சீட்ல எட்ஜில் தான் உட்காந்து பார்த்துருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த படத்துல இருக்கக்கூடிய வில்லன் மிரட்டி இருப்பாரு. ஸோ அந்த ராட்சசன் படத்தோடைய பார்ட் 2 வரப்போகுது அப்படின்ற டாக்ஸும் போயிட்டு இருந்துச்சு. அதற்கடுத்ததாக முண்டாசு பட்டின்னு ஒரு படம் ஒரு பண்ணியிருந்தாங்க.
பழைய காலத்து கான்செப்டை வந்து எடுத்து அந்த படத்துல வந்து பேசியிருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு புகைப்படம் எடுத்தா அவங்களுடைய ஆயுள் வந்து கம்மியாயிடும், இரண்டாவது அவங்க செத்தே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஊர்ல வந்து ஒரு கான்செப்ட் இருக்கும். அது சம்மந்தப்பட்ட கதை வந்து நகரும். ரொம்பவே காமெடியா இருக்கும் அந்த படம். அது விஷ்ணு விஷால் அவங்க நடிச்ச படம் தான். அந்த படத்தினுடைய பார்ட் 2வும் வந்து வரலாம் அப்படின்ற அப்டேட் இருந்துச்சு. அப்புறமா டைம் மிஷின் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா இப்போ 2026ல ஜூலைல இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து 2010க்கு நம்ம போகணும் அப்படின்னா டைம் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். ஸோ இந்த 16 இயர்ஸ் நம்ம லைஃப்ல நடந்ததை அழிச்சிடலாம். அப்போ வந்து நம்ம அப்போ நம்ம லைஃப் எந்த லைஃப்ல இருந்தோமோ அந்த லைஃப்ல நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்துடைய கான்செப்ட் இருக்கும். ஸோ அதுவும் ஓரளவு நல்லாவே தான் இருக்கும். விஷ்ணு விஷால் அவங்கள சூஸ் பண்ற படம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கா இருக்கும். பழைய படத்துல இருக்கிறது அப்படியே இந்த படத்துல டிட்டோவா வந்து இருக்காது. அதே மாதிரி காமெடி படமும் நிறைய நடிச்சிருக்கிறாங்க. இந்த கதாநாயகன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், இது மாதிரி நிறைய காமெடி படமும் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பார்ட் 2க்கள் படம் வந்து வர இருக்குது. அதை விஷ்ணு விஷால் அவங்களே வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. கட்டாகுஸ்தி பார்ட் 1 இந்த மூவி வந்து நல்லபடியா ரசிகர்கள்லாம் ஆதரவு கொடுத்தீங்க, நல்லபடியா போச்சு. இப்போ அடுத்ததாக பார்ட் 2 வெளிவர இருக்குது, வெளிவந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு ரசிகர்கள் என்ன ரிவ்யூ கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, இதையெல்லாம் பேஸ் பண்ணி அடுத்ததாக நான் வந்து ராட்சசன் 2, இன்று நேற்று நாளை 2 பார்ட் 2, முண்டாசுப்பட்டி பார்ட் 2, இன்னும் நிறைய படங்கள் நான் பண்றதுக்கு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த படத்துடைய உங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றத நான் பார்த்துட்டு தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ரசிகர்களும் கண்டிப்பா வந்து நாங்கள் ஆதரவு தர்றோம். ஏன்னா நீங்க எஃப்ஐஆர் எடுத்துக்கோங்க, அவருடைய மூவி மேக்சிமம் எல்லாமே வந்து வெற்றி பெற்ற படம் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். 1-2 ஃபிளாப் ஆகிருக்கலாம், அதுவும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் இல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர மற்றபடி ரசிகர்களுக்கு ஒரு பிடித்த மூவியாக தான் இருக்கும். அருள்நிதி அவங்களாக இருக்கட்டும் சரி, விஷ்ணு விஷால் அவங்களாக இருக்கட்டும் சரி, இவங்க 2 பேருமே சூஸ் பண்ற அந்த கதாபாத்திரம் வந்து ரசிகர்களை வந்து வெகுவா ஈர்க்கக்கூடியதுன்னே சொல்லலாம். குலநரி கூட்டம் அந்த படத்துல கூட அவங்களுடைய அந்த காதல் காட்சிகள், அவங்க போலீஸா ஆகணும்னு சொல்லி அவங்க கஷ்டப்படுறது, வீட்டை எதிர்த்து அவங்க கஷ்டப்படுறது, இது எல்லாமே ரொம்பவே வந்து ரொம்ப அழகா இருக்கும், பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் அந்த படங்கள்லாம். ஸோ இவருடைய ஒவ்வொரு படமுமே நம்ம வந்து சொல்லலாம் எதுவுமே வந்து ஃப்ளாப், அட்ட ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா உச்ச நடிகர்னு சொல்லக்கூடிய படத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த படத்துல கதையும் இருக்காது, காமெடியும் இருக்காது, வேணா பாடல் இருக்கும், டான்ஸ் இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி கதை கருன்னு பெருசா இருக்காது. அவர் உச்ச நடிகர்ன்ற ஒரே காரணத்தினால பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்துடும். பாக்ஸ் ஆஃபீஸ் வந்ததுனால அந்த படம் வந்து ஹிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய படங்கள் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். ஆனா இந்த இடத்துல நான் வந்து அதை சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கே அது என்னென்ன படம் அப்படின்றது தெரியும். ஸோ விஷ்ணு விஷால் அவர்கள் தைரியமா இப்படி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் வந்து பார்க்கப்படுது. எவ்வளோ தைரியம் இந்த மனுஷனுக்கு, இவரை மாதிரி இருக்கணும் இருந்தா அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப குழந்தைங்க வந்து ஆசைப்பட்டு பொம்மை வாங்குறாங்க, குரங்கு பொம்மை, யானை பொம்மை, இது மாதிரி வாங்குறாங்க. அவங்க ஆசைப்பட்டு வாங்கினாங்கன்றதுக்காக அவங்கள்ட்ட விளையாட தான் நம்ம கொடுப்போம். விளையாண்டு முடிச்சோன்னே விளையாட்டு பொருள் எங்க இருக்கோ அங்கதான் எடுத்து வைப்போம். அதை எடுத்து நம்ம பூஜை ரூம்ல வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ வச்சு அதுக்கு பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த ஆட்சியும் நான் வந்து சொல்லுவேன். இப்ப எம்ஜிஆர் அவர்களை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க திமுகல இருந்து எம்எல்ஏவா இருந்தாங்க. அதற்கப்புறம் தான் தனி கட்சி ஆரம்பிச்சு, தனி கட்சி அவங்க ஆரம்பிக்கல, தொண்டர்கள் ஆரம்பிச்ச கட்சியில அவங்க முதல்வர் ஆனாங்க. அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட் எம்பியா இருந்தாங்க. அதற்கப்புறம் நிறைய எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய சில பல சிக்கல்கள் அவங்களுக்கும் இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் அவங்க முதல்வர் ஆனாங்க. ஸோ எடுத்த உடனே அவங்க வந்து முதல்வர் ஆகிடல, அவங்களுக்குன்னு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. மக்களோட மக்களா இருந்தாங்க, களப்பணிகள்லாம் செஞ்சாங்க, நல்லது செஞ்சிருந்தாங்க, மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும் என்ன தேவைன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்னா கூட அவங்க தமிழ் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் அவங்களுடைய ஆட்சியெல்லாம் பொற்கால ஆட்சின்ற மாதிரி இன்ன வரைக்குமே எல்லாரும் புகழ்ந்துட்டு இருப்பாங்க. யாருமே அந்த ஆட்சியை வந்து விமர்சிக்கல. பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவங்களுடைய அந்த ஆட்சி காலத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எதிர்கட்சி கூட விமர்சிக்கல, அந்த அளவுக்கு ஒரு பொன்னான ஆட்சியா அப்ப வந்து இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க திடீர்னு வந்தீங்க, பொதுக்கூட்டம், நீங்க மாநாடு, நீங்க கரூர்ல இஷ்யூ ஆனிச்சு, நிறைய இஷ்யூ உங்களுக்கு அதுல இருந்து வரிசையா வந்துட்டு இருந்துச்சு. ஜனநாயகன் பட இஷ்யூ, அப்புறம் உங்க ஃபேமிலியில வந்து குடும்ப பிரச்சனைகள் காரணமாக டிவோர்ஸ் இஷ்யூ, இது மாதிரி வரிசையா வந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி நீங்க வந்தீங்க, திடீர்னு போயிட்டு முதலமைச்சர் சீட்ல வந்து உட்காந்துக்கிட்டீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வந்து நான் முதலமைச்சர் விஜய் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இரண்டாவதாக நீங்க ஓட்டு கேட்கும் போது உங்களுடைய தேர்தல் பரப்புரையின் போது அப்ப இருக்கக்கூடிய முதல்வரை நீங்க எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த கண்ணியம்
கிடையாது. இப்போ சட்டமன்றத்துல எப்படி பேசணும் அப்படின்ற மாண்பு உங்களுக்கு இல்லை, சட்டமன்ற மரபை ஃபாலோ பண்ணணுன்றது உங்களுக்கு இல்லை. அதனால நான் வந்து விஜய் அப்படின்னு சொன்னது தப்பு கிடையாது. ஆனா அது வந்து நானா சொல்லல, சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னாங்க, அவங்க வந்து விஜய் அப்படின்னு பேசியிருந்தாங்க, அவரு பேசினாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவர் சைடு இருக்கிற நியாயத்தை அவர் வந்து கரெக்டா எடுத்து வைக்கிறாரு. இதன் மூலமா நம்ம படத்துக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவாங்களா, இல்ல நம்மள வந்து ரொம்பவே கேவலமா திட்டி அசிங்கமா ஆபாசமா நம்மளுடைய வந்து கமெண்ட்ல வந்து திட்டுவாங்களே அப்படின்லாம் அவர் வந்து பயப்படல. ஏன்னா ஜூலி அவர்களுக்கு நிறையவே நடந்திருக்குது. ரொம்பவே வந்து கேவலமா எந்த வார்த்தையெல்லாம் ஒரு பொண்ணை பார்த்து சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் பார்த்து வந்து திட்டி வச்சிருந்தாங்க. ஆனா ஜூலி அதை வந்து கடந்து போயிட்டாங்க. நல்ல குடும்பத்துல பிறந்தவங்களா இருந்திருந்தா, நல்ல அம்மாவினுடைய வளர்ப்பு இருந்திருந்தா இது மாதிரி பேச மாட்டாங்க அவங்களான்ற மாதிரி அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. ஆனா ரசிகர்கள் எப்படிலாம் பேசினாங்கன்னா கூட தலைவர் வந்து அதை தடுக்கல. அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு வேதனையாகவும் இருந்தது, கடும் கோபமாகவும் வந்து இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இவரு இன்னைக்கு இவ்வளோ தைரியமா நியாயம் தர்மம் இதெல்லாம் தாண்டி இவ்வளோ தைரியமா திராணியோட இவர் பேசியிருக்காரு அப்படின்றதான் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பாராட்டை பெற்றுக்கிட்டு வருது. அதே மாதிரி கட்டா குஸ்தி 2 பார்ட் 2 இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்தோடனே இந்த படம் எப்படி இருக்குன்ற ரிவ்யூஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அடுத்ததாக ராட்சசன் பார்ட் 2, முண்டாசுப்பட்டி பார்ட் 2, இன்று நேற்று நாளை பார்ட் 2 இந்த படம்லாம் கொடுக்க இருக்கிறதாக விஷ்ணு விஷால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆக்டர் மட்டும் இல்லை, அவங்க ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, ஒரு பிரேவ் மேன் அப்படின்றத தமிழ் சமுதாயத்துக்கு இன்னைக்கு அவரு நிரூபிச்சிருக்காரு. ஸோ உங்களுக்கு விஷ்ணு விஷால் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அவர் நடிச்ச படங்கள்ல எந்த படம் உங்களுக்கு மனசை வந்து கவர்ந்துச்சு, மனசுக்குள்ள இன்னுமே அந்த படத்தினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா அப்டேட்ஸ் பத்தியும் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.